अथ सप्तमोऽध्यायः। श्रीभगवानुवाच मय्यासक्तमनाः पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं माम् यथा ज्ञास्यसि तच्छृणु. பார்த்தா, எனது உணர்வில் என்னிடம் பற்றுக்கொண்ட மனதுடன் யோகத்தை பயில்வதனால் ஐயமின்றி முழுமையாக என்னை நீ எவ்வாறு அறியலாம் என்பதை இனி கேள். ஞானம் தேகம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதக யஜ்ஞாத்வா நேக பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. எதை அறிவதால் இனி அறிய வேண்டியவை ஏதும் இருப்பதில்லையோ அத்தகு புலனறிவையும் நுண்ணறிவையும் முழுமையாக உனக்கு இனி அறிவிக்கிறேன். மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்வதஹ. ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் ஏதேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட ஏதேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிபவனாகிறான். பூமிராபோ நலோ வாயுः கம்மனோ புத்திரேவ ச அஹங்கார இதியம் மே भिन्ना प्रकृतिः अष्टधा. நிலம், நீர், நெருப்பு, காற்று, மனம், அறிவு, பொய் தன்னுணர்வு என இவை எட்டும் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜடசக்திகளாம். அபரேயம் இதஸ்த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி பராம் ஜீவபூதாம் மகாபாகோ யயேதம் தார்யதே ஜகத். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இந்த கீழ்நிலை இயற்கைக்கு புறமே ஜட இயற்கையுடன் போராடிக்கொண்டு இவ்வண்டத்தை தாங்கும் எனது உயர் சக்தியான எல்லா உயிரினங்களும் இருக்கின்றன. ஏதத்யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः பிரலயः ததா. இவ்வுலகில் ஜடமாகவும் சேதனமாகவும் ஏதெல்லாம் இருக்கின்றதோ அவற்றிற்கெல்லாம் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாய். மத்தக பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனம் ஜயா மயி சர்வம் இதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ. செல்வத்தை வெல்வோனே அர்ஜுனா, என்னிலும் உயர்ந்த உண்மை இல்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருப்பது போல எல்லாமே என்னை சார்ந்திருக்கின்றன. ரசோகம் அப்சு கௌந்தேயா பிரபாஸ்மி शशि सूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दः खे
पौरुषं नृषो குந்தியின் மகனே அர்ஜுனா, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஓம் ஒலியுமாக இருக்கிறேன். வானில் சப்தமாகவும் மனிதனின் திறமையாகவும் இருப்பது நானே. पुण्यो गन्धः पृथिव्यां च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु. நிலத்தின் உண்மை மனமும் நெருப்பின் வெப்பமும் நானே. வாழ்பவைகளில் உயிரும் தவம் புரிவோரில் தவமும் நானே. बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनम्. बुद्धिः बुद्धिमताम् अस्मि तेजः तेजस्विनाम् अहम्. பிருத்தாவின் மகனே, எல்லா வாழ்நிலைகளின் மூல விதையும் அறிஞரின் அறிவும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாய். बलं बलवतां त्यागं कामरागविवर्जितं धर्माविरुद्धो भूतेषु कामोऽस्मि भरतर्षभा. பலவான்களின் பற்றும் புலன் வேகமும் அற்ற பலமும் அறநெறிகட்கு எதிரில்லாத சிற்றின்பமும் நானே. பரதர்களின் தலைவா அர்ஜுனா, ये चैव सात्विका भावाः राजसाः तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि. எல்லா வாழ்நிலைகளுமே சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எவையாயினும் எனது சக்தியால் உண்டாக்கப்படுபவையே. ஒரு விதத்தில் நானே எல்லாம். ஆனாலும் நான் சுதந்திரமானவன். இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு நான் உட்பட்டவன் அல்ல. त्रिभिः गुणमयैः भावैः येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेभ्यः परमव्ययम्. சத்வம் ரஜஸ் தமஸ் எனும் மூவகை குணங்களால் மயக்கப்பட்டிருப்பதால் உலகம் முழுதுமே குணங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற என்னை அறியாதிருக்கின்றது. दैवी शेषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायां एतां तरन्ति ते. ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆன எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுதற்கரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதை எளிதில் கடக்கலாம். नमां दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते नराधमाः मायया बहितज्ञानाः आसुरं भावम् आश्रिताः. சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திகத் தன்மையை ஏற்றவரும் என 4 விதமான தீயோர் எனக்கு சரணடைவதில்லை. चतुर्विधाः भजन्ते मां
जनाः सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुः अर्थार्थी ज्ञानी च भरतर्षभा. பாரதர்களில் சிறந்தவனே அர்ஜுனா, 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு செய்கின்றனர். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையவர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர். तेषां ज्ञानी नित्ययुक्तः एकभक्तिः विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः. அவர்களில் தூய பக்தி தொண்டால் என்னுடன் இணைந்த முழு ஞானம் உடையவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். उदाराः सर्व एवैते ज्ञानी त्वात्मैव मे मतम् आस्थितः स हि युक्तात्मा मामेवानुत्तमां गतिम्. இந்த பக்தர்கள் எல்லோருமே ஐயமர பெருந்தகையாளர்களே. இருப்பினும் என்னை பற்றிய அறிவில் நிலை பெற்ற சான்றோனை என்னிலேயே வாழ்பவனாக நான் கருதுகின்றேன். எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டு அவன் என்னையே அடைகின்றான். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவக சர்வமிதி சமகாத்மா சுதுர்லபக. பற்பல பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு உண்மையில் அறிவு வாய்ந்த ஒருவன் எல்லா காரணங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகு பெரியோன் மிக அரிதானவன். காமைஸ்தைஸ்தைர்ஹிருதஞானாः பிரபத்யந்தேன்யதேவதாः தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. ஜட ஆசைகளால் அலைக்கழிக்கப்பட்ட மனதை உடையவர்கள் தேவர்களுக்கு சரணடைந்து தங்களது இயற்கைக்கேற்ற வழிபாட்டு முறைகளையும் விதிகளையும் பின்பற்றுகின்றனர். யோ யோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தயார்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். எல்லோர் இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன். தேவர்களை வழிபட வேண்டுமென ஒருவன் ஆசைப்படும் போது குறிப்பிட்ட தேவதையிடம் பக்தி செய்யுமாறு அவனது நம்பிக்கையை நானே உறுதிப்படுத்துகிறேன். சதயா ஸ்ரத்தயா யுக்தக தஸ்யாராதனம் ஈகதே லபதே ச ததக காமான் மயைவ விஹிதான் ஹிதான். அத்தகு நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டவனாய் குறிப்பிட்ட தேவதையிடமிருந்து பலன்களை நாடி தனது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான் ஒருவன். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகளெல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுவனவாகும். அந்தவத்து பலம் தேஷாம்
तद्भवति अल्पमेधसाम् देवान् देवयजो यान्ति मद्भक्ताः यान्ति मामपि. சிறுமதி படைத்த மனிதர் தேவர்களை வழிபடுவர். அவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளும் தற்காலிகமானவையும் ஒரு எல்லைக்கு உட்பட்டவையுமே. தேவர்களை வழிபடுவோர் தேவ உலகங்களை அடைவர். எனது பக்தர்களோ நிச்சயமாக இறுதியில் எனது உன்னத உலகையே அடைகின்றனர். அவ்யக்தம் வியக்திமாபல்லம் மன்யல்தே மாம் அபுத்தயக பரம் பாவம் அஜானதோ மமாவ்யயம் அனுத்தமம். என்னை அறியாத அறிவற்றவர் சிலர் நான் இந்த தனித்தன்மையையும் உருவத்தையும் ஏற்றிருப்பதாக எண்ணுகின்றனர். அறிவின் சிறுதன்மையால் அழிவற்றதும் உன்னதமுமான எனது உயர் இயற்கையை அவர்கள் உணராதவர்களாக இருக்கின்றனர். நாகம் பிரகாஷக சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதக மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். சிறுமதி கொண்டோருக்கும் அறிவீனருக்கும் நான் தோன்றுவதே இல்லை. எனது அந்தரங்க சக்தியால் யோக மாயையால் அவர்களுக்கு நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். எனவே பிறப்பும் முடிவும் அற்ற என்னை மயங்கிய இவ்வுலகு அறிவதில்லை. வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுனா பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேத ந கஷ்சன. அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, இப்போது நடப்பவை, இனி நடக்கப் போகுபவை எல்லாவற்றையும் அறிவேன். எல்லா ஜீவாத்மாக்களையும் நான் அறிவேன். ஆனால் என்னை யாரும் அறியார். இச்சாத்வேஷ சமுத்தேன த்வந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. பரதகுலத் தோன்றலே அர்ஜுனா, எதிரிகளை வெல்வோனே, எல்லா ஜீவாத்மாக்களும் விருப்பு வெறுப்பு எனும் இருமைகளால் ஆட்கொள்ளப்பட்டு மயக்கத்திலேயே பிறந்துள்ளனர். ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே த்வந்த்வ மோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவ்ரதாக. முப்பிறவியிலும் இப்பிறவியிலும் நல்ல செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவம் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையினின்றும் பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது அன்பு தொண்டில் உறுதியாக ஈடுபடுவார்கள். ஜராமரண மோக்ஷாய மாமாஶ்ரித்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விதுகு கிருஷ்ணௌ அத்யாத்மம் கர்ம சாகிலம். மூப்பு, மரணம் இவற்றினின்றும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டில் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். கார்மீக ஆத்மீக செயல்களை பற்றிய எல்லாவற்றையும் முழுக்க அறிபவர் ஆதலின் அவர்கள் உண்மையில் பிரம்மமே. சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்ஞம்
च ये विदुः प्रयाणकालेऽपि च माम् ते विदुः युक्तचेतसः. என்னை பரமபுருஷனாக, ஜடத் தோற்றங்களின் ஆளும் தத்துவமாக, தேவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக, எல்லா யாகங்களின் இறைவனாக அறிவோர்கள் உறுதியான மனதுடன் என்னை உணர்ந்து இறக்கும் நேரத்திலும் கூட என்னை அறிய முடியும். ஓம் தஸ்ஸதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான விஞ்ஞான யோகோ நாம சப்தமோऽध्यायः.